நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் நீங்க அந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. நம்ம மல்லி மேல ஒரு பக்கம் கேஸ போட ஏதாவது ஒரு பிளான பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம தீபிகா ஆறு வாரத்தோட ஒரு பக்கம் போயிருக்கு. அந்த சமயத்துல ஏன் மேலேயே மல்லி கையை வச்சிட்டா. அதனால போலீஸ் அடிச்சதுக்கோசமே மல்லியை கைது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிமாண்ட் வைக்கிறது கைது செய்ய பாக்குறாங்க. உடனே அந்த சமயத்துல அந்த இடத்துக்கு தீபக்கு மறுபக்கம் நம்ம விஜய் வந்துறாங்க. வந்த உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீ தேவையில்லாம குழந்தை அடிக்க போனா அதனால மல்லி தடுத்தா, இதுல என்ன தப்பு இருக்கு, இதுல என்ன போலீஸ்காரன் தான் யார வேணாலும் அடிக்கலாம், என்ன வேணா பண்ணலாமா, தப்ப தட்டி கேட்கறது மட்டும் தான் போலீஸ்கார். அதை ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. போலீஸ்கார் மக்களோட நண்பன். மக்கள் தரும் வருமானத்துல தான் உங்களுக்கே சம்பளம் வந்து இருக்கு. அவங்கள பாதுகாக்கிறது தான் நீங்க. அவங்கள அடிமையாக்கி அவங்கள கஷ்டப்படுறதுக்கு நீங்க அதை ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபக் பேசணும். உடனே மூஞ்சி எட்டுமே எங்க வச்சதுன்னு சொல்லிட்டு தெரியாம சைலண்டா ஒரு பக்கம் ஊம கொட்டானாட்ட அமைதியா நிக்கிறா நம்ம தீபிகா. அதே சமயத்துல அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம தீபக் இருக்காரு. அவரோட அப்பாவும் வந்துறாரு. அவர் என்னமா தீபிகா உனக்கு பிரச்சனை, உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன், அந்த மாதிரி நடந்துக்காத, இப்படி இருக்காத. அது மட்டும் இல்லாம தீபக்கும் சொல்லிட்டா, நீ ஒரு கெட்ட வழி போயின்னு இருக்க, உன் பொண்ணை கெட்ட பதவியில அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் நீ பண்ணிட்டு இருக்க. சின்ன குழந்தைங்களுக்குள்ள 1000 இருக்கும். அந்த 1000 பிரச்சனை அவங்களே தீர்த்துப்பாங்க. நீ தேவையில்லாம ஒரு பக்கம் அவங்களுக்குள்ள ஒரு பக்கம் சண்டே மூட்டி விடுறதோ கோட்டி விடுறதோ கோல் முட்டி ஒரு வேலை, இந்த மாதிரி எந்த வேலையும் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல எல்லாரும் நம்மளவே வாண்டடா இது பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கோபத்தோட கிளம்பிடுறாங்க. பிடி சார் வந்த உடனே இதோ பாரு ஐஸ், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுறேன், உங்களுக்குள்ள வச்சுக்கணும். தேவையில்லாம ஒரு பக்கம் இந்த விஷயத்தெல்லாம் பெரியவங்களுக்குள்ள இழுத்து விட்டு பெரியவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு ஒரு பக்கம் தீபக் ஐஸா அழகா கூட்டிட்டு போயிட்டு நம்ம தீபக் பேசினிருக்காரு. இதோ பாரு ஐஸ், ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ, உனக்குள்ள ஒரு மெச்சூரிட்டி இருக்கு, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அம்மா என்ன சொன்னாலும் அதெல்லாம் கேட்டக்கூடாது. வெண்பா உன்னோட ஃப்ரெண்டு, உன்னை எந்த அளவுக்கு பாசமெல்லாம் பார்த்துன்னு இருந்தா, அப்ப இருந்த பாசம் எல்லாமே நீ மறந்துட்டியா? ஒரு விஷயத்துல நீ தப்பு செஞ்சிடற, அந்த தப்பை அவங்க மன்னிச்சிடுறாங்க. திரும்ப 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 நீ அதே பண்ணிட்டு இருந்தா எல்லாரும் அதை ஏத்துப்பாங்களா சொல்லு பார்க்கலாம். எல்லாமே ஒரு கட்டத்துக்கு வருது. அந்த கட்டத்துக்கு மேல போச்சுன்னா விட்டு விலக வேண்டியதுதான், வேற வழி இல்லை. ஏன்னா நாமளே எல்லா தவளையும் போயிட்டு வாண்டடா எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது. அது போலதான் வெண்பா உனக்கு எந்த அளவுக்கு வாண்டடா வந்துட்டு இருக்கா, அவ்வளோ கொஞ்ச நாள் பாப்பா, அதுக்கப்புறம் சரி ஓகே, இதுக்கப்புறம் இது கரெக்டா இருக்காது, இந்த நட்பு தொடராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபம் ஒரு வெறுப்பு அவளுக்குள்ள வந்துடும். அதுக்கப்புறம் இது எல்லாமே ஒரு பக்கம் பாசமே இல்லாம உன்னை விட்டு வெண்பா போயிருவா. ஒரு நல்ல நண்பர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ரேரு. ஆனா அந்த நண்பர் நாம வாண்டடா போய் இது பண்ணிருந்தாதான் அது இருக்காங்கன்னா அது கண்டினியூவா இருக்காது, அதோட பினிஷ் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறேன், நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா கிட்ட ஐஸ் போய் மன்னிப்பு கேட்கறான். வெண்பா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த சந்தோஷம் நீடிக்குமா நீடிக்காதா, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது எது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பல சந்தேகங்கள் நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கு. சரி ஓகே, போனதெல்லாம் போயிடுச்சு, ஆனதெல்லாம் ஆச்சு. இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எப்படி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை பத்தி நம்ம யோசிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்படிதான் திங்க் பண்ண உக்காந்து இருக்காங்க நம்ம மல்லி. ஏன்னா இதுக்கு மேல தீபிகா இப்படியே விட்டு கூடாது. தீபிகா பண்ற விஷயம் எல்லாமே ஒரு பக்கம் இரிட்டேட்டா தான் இருக்குது. தீபிகா எல்லா விஷயத்திலும் ஒரு பக்கம் ஓவரா தான் பண்ணிருக்காங்க. அவங்க ஏன் இந்த மாதிரி பண்றாங்க எதுக்கு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஆனா இருந்தாலும் அவங்க பண்றது நம்ம கோத்தா தான் கிளப்புது. சரி ஓகே பாத்துக்கலாம், நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அது போலதாங்க எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்ல போயின்னு இருக்கும். அந்த கான்செப்ட் கரெக்டா இருக்குமா இருக்காதா, என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து பார்த்தா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாம நம்ம தலைவன் விஜய் இருக்கார்ல, அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வெண்பா கிட்ட போயிட்டு இதோ பாரு வெண்பா, எல்லா விஷயத்திலயும் நம்ம எல்லாருக்கும் நல்லது நினைக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. நம்மள விஷயத்துல நம்ம கரெக்டா இருந்தா அது போதும். யாருக்கும் எந்த கெடுதல் நினைக்காம எல்லாத்திலயும் நாம கரெக்டா இருக்கணும் பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ திங்க் பண்ண அந்த இதுல மட்டும் இரு, அது மட்டும் போதும். ஏன்னா யாருக்கும் நம்ம எந்த கஷ்டத்தையும் கொடுக்கூடாது. அதே மாதிரி நமக்கு யாரான ஒருத்தர் கஷ்டம் கொடுத்தாங்கன்னா அந்த கஷ்டத்தை நம்ம என்னைக்கும் ஏத்துக்கிட்டே போகக்கூடாது. அதை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் சரி ஓகே நீங்க சொல்றது எனக்கு புரியுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா ஒரு பக்கம் சைலண்டா அந்த இடத்துல இருந்து வெளியே போயிடுறாங்க. என்ன எல்லாரும் ஒரு பக்கம் கருத்தூசியா போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கடுப்பா தான் இருக்கு, வெறுப்பாவும் இருக்கு. அதே சமயத்துல கரெக்டா நம்ம மனோகர் திடீர்னு போன் பண்றாரு. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மனோகர் போன் பண்ணி இந்த மாதிரி மல்லி இந்த ரேணுகா கொலை கேஸ் இருக்கு, அதுலயும் இவ தான் சம்மந்தப்பட்டிருக்கா, ராஜேஸ்வரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாமா ராஜேஸ்வரி தான் சம்மந்தப்பட்டிருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த தீபிகா இருக்கால, அவர் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டும் தெரியாத மாதிரி ஒரு பக்கம் உன்னதான் டார்கெட் பண்ணிருக்கா, உன்னை ஜெயில தள்ளுறதா அவளோட மோட்டிவே. அதனாலதான் உன்னை மட்டும் ஜெயில எப்படியான தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மோட்டிவ்ல சுத்தின்னு இருக்கா. மத்தபடி இந்த விஷயத்துக்கும் உனக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லம்மா, இது எல்லாமே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ஒரு பக்கம் ஷாக்கிங்கா இருக்கு, ஒரு பக்கம் அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இப்ப என்ன பண்றது அடுத்து ஏது பண்றது, இது இப்படியே இப்படியே விட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சோகத்திலே வேதனையிலே பேசின்னு இருக்காங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும், அதுக்கான நேரம் அதுக்கான காலம் கொஞ்சம் லேட் ஆகுது டிலே ஆகுது, அதெல்லாம் பாத்துக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை
இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம தான் அப்டேட் மேலே அப்டேட்டாக கொடுத்துனே இருக்கோம். இதுக்கு மேலே இன்னும் என்னென்னலாம் அப்டேட் கொடுக்க போகிறோம் சொல்லிட்டு பொறுத்து பார்த்தா தெரிய போகுது. பாப்பா என்னென்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்கம்மா. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணி இருக்காங்களா அவங்கள ஒருத்தர் யாரோ கிட்னாப் பண்ணிருக்காங்க. அன்னபூர்ணியாவாடி அன்னபூர்ணி ஆமாம் அன்னபூர்ணி எங்கடா போனாங்க அன்னபூர்ணி சீரியலுக்குள்ளே கொண்டு வர மாட்டேன்றீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே கடுப்பாக தான் இருக்கும். ஆமாங்க அன்னபூர்ணி கொஞ்சம் வெளியே போயிட்டு இருக்காங்க. அவங்கள ஏன் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க என்ன காரணத்தால பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி இனிமே வீட்டுக்கே வரக்கூடாது அவங்க ஜெயிலே இருந்து களி கிண்ணி முடிச்சோன்ற மாதிரி ஒரு தாளை அடைச்சி வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அன்னபூர்ணி கிட்ட இப்போ எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. அவங்க தான் இப்போதைக்கு ஒரு ஆதாரமா இருக்காங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தீபிகா இருக்காங்களா அவங்க இங்க வந்ததுக்கு காரணமே நம்ம மல்லியை ஒழிக்கிறதுக்காக தான். ஆனா அவங்க தெரியாது நார்மலா இங்க வந்துட்டு இப்பதான் சந்திச்ச மாதிரி ஒரு பிம்பத்தை அந்த இடத்துல உருவாக்கி இருக்காங்க. இத்தனை நாள் அவங்க எங்க இருந்து நோட்டம் போட்டு அது மட்டும் இல்லாம இந்த கேஸ்ல அவளை இன்வால்வ் பண்ண முடியலன்னா அடுத்த செகண்ட் வெண்பா மூலியமா மல்லியை கொல்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரன்னிங் ரேஸ் நடக்குதுல அந்த சமயத்துல தான் நம்ம மல்லியை கொல்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. என்னடா பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் சர்ப்ரைஸ். என்னடா சர்ப்ரைஸ் ஒரு உயிர் போராட போது அது சர்ப்ரைஸ் அவங்க ஊர்ல என்னடா பேசுறடே எங்களுக்கே ஒரு பக்கம் பதட்டமா இருக்கடா அப்புறம் மல்லிக்கு எதனா ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆகலாம் தப்பிக்காம இருக்கலாம். என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு பக்கம் பிரச்சனை வேற பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இதை எப்படி சால்வ் பண்ண போறான்னு சொல்லிட்டு தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா சி யூ. நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக.